நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு? அது வேலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது, அதான். அப்படியா? ஆனா உன்னோட மனசு வேற எதுலயும் மூழ்கின மாதிரி இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லு. அது இன்னைக்கு நான் அக்கா கிட்ட பேசிட்டேங்க. நந்தினிக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டேன். மோகன் பத்தின பிரச்சனை தான் முடிஞ்சு போச்சு இல்ல. நம்ம வீட்டு பொண்ணு, அவளுக்குன்னு ஒரு குடும்பம் வேண்டாமா? அதோட அவளுக்கு வயசும் ஏறிக்கிட்டே போகுதுல்ல. நம்மளோட அலட்சியத்தினால பசங்களோட வாழ்க்கையை பாழாக்க கூடாது இல்லையா? பரவாயில்ல, நீ யோசிச்சதுல எந்த தப்பும் கிடையாது. சரி, அதுக்காக நீ ஏன் இப்ப டென்ஷனா இருக்க? அது இல்லங்க அக்கா, என்னை பத்தி தப்பா நினைச்சிருக்க மாட்டாங்கல்ல? இல்ல, நிச்சயம் நினைக்க மாட்டாங்க. நீ ஏன் அந்த மாதிரி யோசிக்கிற? நந்தினி நமக்கும் ஒரு பொண்ணு தானே. நந்தினியும் ஒரு குடும்பம் நடத்தணும், அதுதானே நம்ம எல்லாருடைய கனவும். அண்ணியோட மனசுலயே இந்த கனவு இருக்கு. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். நீ சொல்ற வார்த்தையை அவங்க எந்த விதத்துல தப்பா நினைப்பாங்கன்னு நினைக்கிற? இல்லங்க, ஏதோ தோணுச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு கார்த்திக் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருக்கான். முடிஞ்சதா என்னன்னு இன்னும் தெரியல. இங்க நிறைய ஆபீசஸ் இருக்கே. கார்த்திக் எங்க இருப்பாரு? பேசாம நான் அவருக்கு போன் பண்றேன். ஆனா பிசிஓ எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். இங்க பக்கத்துல எங்கேயாவது பிசிஓ இருக்கா? உள்ள கிடையாது, வேணா வெளில ட்ரை பண்ணி பாருங்க. வெளியே வா. தேங்க் யூ. ஓகே. சார், இங்க பிசிஓ எங்க இருக்கு? அதோ கொஞ்சம் முன்னாடி போங்க, அங்க இருக்கு. தேங்க் யூ. ஓகே. அர்ச்சனா ஒருவேளை மறுபடியும் ஹோட்டலுக்கு போயிருப்பாளோ? எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிடுறேன். ஒருவேளை என்ன தெரியும் இங்க வந்துட்டா? ஓ காட், போனை வேற அட்டெண்ட் பண்ண மாட்டா. ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? அதை தெரிஞ்சுக்கதான்ப்பா ஃபோன் பண்ணேன். நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம்மா. எங்க மீட்டிங் கூட முடிஞ்சிருச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆனா கார்த்திக், வேலையில பிஸியா இருக்கேன்னு மருமகளை மறந்துடாதப்பா. அவளுக்கு தனியா போர் அடிக்கும்ல. சரிம்மா. அது சரி, அர்ச்சனா எங்க இருக்கா? போன் அவகிட்ட கொடு. அது அவ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருக்காமா. வந்த உடனே நான் கால் பண்ண சொல்றேன். சரிப்பா, நான் போன் வச்சுட்டுமா? ரெண்டு பேரும் பத்திரமா இருங்க. சரிம்மா, அப்புறம் பேசுறேன். சரிப்பா, வச்சிடுறேன். அர்ச்சனா, நீ எங்க போன?
நான் உன்னை எங்கன்னு தேடுவேன். இவர் போன் ஏன் பிஸின்னு வருதா? ஹலோ ஹலோ கார்த்திக், அர்ச்சனா, நீ எங்க இருக்க? நான் எவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்றேன் தெரியுமா? நான் ஃபோன் பண்ணாலும் நீ எடுக்க மாட்ற. அது கார்த்திக். ஹலோ 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 அர்ச்சனா, ஹலோ கார்த்திக், ஹலோ ஹலோ. காட், சிக்னல் வர இல்லையே. ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. ப்ளீஸ் மேடம், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ண வேண்டியிருக்கு. இதோ ஒரு நிமிஷம். எங்க இருந்து கால் பண்ணனு வர தெரியலையே. இந்த நம்பர் எந்த ஏரியா ஓடுது? போன் ரிங் ஆகுது, ஆனா எடுக்க மாட்டா. ஹோட்டலுக்கு போய் பார்க்கலாமா? ஒருவேளை எனக்கு லெட்டர் ஏதாவது எழுதி வச்சிருந்தா? அதுதான் கரெக்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு சார்? மேடமை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல, வண்டி எடுங்க. ஆ, பேசாம நான் ஹோட்டலுக்கு போயிடுறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் அங்கிருந்து இவர்கிட்ட போன்ல பேசிடுறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல டாக்ஸி வேற இல்ல. சார், இங்க பக்கத்துல டாக்ஸி எங்க கிடைக்கும் தெரியுமா? இத பாருங்க மேடம், இந்த நேரத்துல உங்களுக்கு இங்க டாக்ஸி கிடைக்காது. அதை விட நீங்க பஸ்ல போறது தான் உங்களுக்கு நல்லது. பஸ்ஸா? பஸ்ல? சரி, சிபி ஹோட்டலுக்கு போனா எந்த பஸ் பிடிக்கணும்? மேடம், இந்த இடத்துல சிபி ஹோட்டல் நிறைய இருக்கு. நீங்க எந்த சிபி ஹோட்டலை பத்தி பேசுறீங்க? என்ன நிறைய இருக்கா? வேணா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அந்த ஹோட்டலுக்கே ஃபோன் பண்ணி அட்ரஸ் கேளுங்க. அவங்க உங்களுக்கு அட்ரஸ் கரெக்டா சொல்லுவாங்க. சரியா?
அவ எங்க இருக்கான்னு இன்னும் தெரியல. அவளுக்கு இந்த ஊர் வேற தெரியாது. எங்க போயிருப்பா அவ? ரூம்ல ஒரு லெட்டரும் இல்ல. அவ போன் வேற ரூம்ல தான் இருக்கு. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. நான் எங்க போறது, எங்க நான் அவளை தேடுறது? எனக்கும் தெரியல சார். இந்த ஊருக்கு டூரிஸ்டா வரவங்க நிறைய பேர் கடத்தப்பட்டிருக்காங்க சார். நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. போலீஸ்? ஆமா சார். எதுக்காக நீங்க பயப்படுறீங்க? அவங்க உங்க காலை ட்ரேஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போன் எங்க இருந்து வந்ததுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரி, நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் கொடுத்துறேன். அர்ச்சனா எந்த நிலைமையில இருக்காளோ? கார்த்திக், என் உயிரே போயிட்ட மாதிரி இருந்தது. நீ எங்க போயிட்ட அர்ச்சனா? அது நான் ஒயிட் கார்ல தான் ஏறினேன். அது அவன் அப்ப நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன் கார்த்திக். அப்பதான் அங்க மோகன் வந்தாரு. நான் அங்க தனியா இருக்கிறத இவர் பார்த்திருக்காரு. ஏதோ வேலை விஷயமா அங்க வந்திருக்காரு போல இருக்கு. இன்னைக்கும் இவர்தான் நமக்கு உதவி செஞ்சிருக்காரு. நேத்திக்கும் இவர்தான் செஞ்சாரு. என்ன நேத்திகா? அது வந்து கார்த்திக், அது மிஸ்டர் பாஸ்கர்னு ஒருத்தர் நமக்கு ரூம் காலி பண்ணி தந்திருக்காருன்னு சொன்னாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, மோகன் தான். இன்னைக்கு மட்டும் இவரு அங்க வரலனா என்ன ஆயிருக்குன்னே தெரியல கார்த்திக். அர்ச்சனா, போதும் அழாத. நீ தான் வந்துட்டல, முதல்ல ரூமுக்கு போய் நீ நல்லா ரெஸ்ட் எடு. நான் பின்னாடியே வரேன். சரி போ. சூர்யா, சாப்பிட வாங்க. எல்லாரும் கீழே காத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பசிக்கல வந்தனா. நான் உங்களோட ஃபேவரட் தால் பண்ணிருக்கேனே, அதை என்ன பண்றது? இந்த லேப்டாப் இருக்கே, இதான் பெரிய தொல்லை. வந்தனா என்ன நேரமும் விளையாடக்கூடாது, புரியுதா? சாரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த லேப்டாப் இருக்கே, இதான் பெரிய தொல்லை. வந்தனா என்ன நேரமும் விளையாடக்கூடாது, புரியுதா?
சாரி. அப்பா பேசுறத மனசுல போட்டு தேவையில்லாம குழப்பிக்காதீங்க. நாம பண்ற தப்ப தட்டி கேட்க அவருக்கு உரிமை இருக்கு. நம்ம தப்பு பண்ணாதான் கத்துக்க முடியும் வந்தனா. ஆனா அப்பா நான் எப்பவும் அவர் கையை பிடிச்சே நடக்கணும்னு எதிர்பார்க்கறாரு. எல்லாத்தையும் அவர் இஷ்டப்படிதான் நான் செய்யணும்னா எதுக்காக எனக்கு பொறுப்புகளை கொடுக்கணும்? சரி, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் நானும் கத்துக்கிறேன். போலாம். கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல? கண்டிப்பா சார், நான் புக் பண்ணிடுறேன். நோ ப்ராப்ளம் சார். ஓகே. ஹாய் சார், ஹவ் யூ? அது நான் உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கணும். கேளுங்க சார். இப்போ என்னோட ஒய்ஃபை நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒருத்தர் வெளியில நின்றுட்டு இருந்தாரு, அவரு எங்க போனாருன்னு உங்களுக்கு ஏதாவது? நீங்க என்ன தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னு எனக்கு புரியலையே சார். நான் ஒரு இடம் தேடிட்டு இருக்கேன். அந்த இடம் எப்படி இருக்கணும்னா அமைதியா இருக்கணும், யாரும் இருக்கக்கூடாது, ஒரு கார்னரான இடம். ஐயோ சார், இது டூரிஸ்ட் இடம் இல்லையா? இங்க நீங்க கேட்குற மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். ஆனா சார், உங்களுக்காக நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். என்னங்க உங்களுக்கு பிடிச்ச தால்? இல்ல வந்தனா, எனக்கு வேண்டாம். அம்மா, எனக்கு கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடணும். இங்க பாரு ராகுல், கம்ப்யூட்டரே பாத்துட்டு இருந்தா கண்ணு கெட்டு போயிடும். நீ இல்லம்மா, நான் விளையாட தான் சொல்றது ஆகணும். கேளு, நீ முதல்ல உட்கார்ந்து சாப்பிடு. அம்மா ப்ளீஸ், எப்போ நீங்க இப்படிதாம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? ராகுல், புரிஞ்சுக்க. நீ இன்னும் சின்ன பையன்தான். பெரியவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும். அவங்க சொல்றதை தான் நீ செய்யணும். அதான் உனக்கு நல்லது. சூர்யா, நீ நம்ம ராகுல போட்டிங்க்கு கூட்டிட்டு போலாம்ல? போட்டிங்கா? ஞாபகம் இருக்கா? உன்னை சின்ன வயசுல நாங்க அடிக்கடி போட்டிங்க்கு கூட்டிட்டு போவோம். உனக்கு அது ரொம்பவும் பிடிக்கும். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, என்ன கூட்டிட்டு போங்கண்ணா. அண்ணா போட்டிங்க்கு என்ன கூட்டிட்டு போங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா கூட்டிட்டு போங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. கூட்டிட்டு போறேன்னு சொல்லுங்கண்ணா. கூட்டிட்டு போறேன். அப்புறம் சூர்யா, வண்டிக்கு சர்வீஸ் கொடுக்கணும்னு சொன்னீங்க, கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன்.